இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 440 வோல்ட்டில் இந்த குண்டு பல்ப் எரிய வைக்க போகிறோம். ஸோ இது வந்து 200 வாட்ஸ் குண்டு பல்ப்பு, 2 குண்டு பல்ப் தேவை. இது பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். ஸோ இதில் தெரியல, நான் அந்த பல்பில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஹோல்டர், கொஞ்சம் ஒயரு, சரிங்களா? ஸோ இது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்லணுன்னா, யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ண வேணாம், சரிங்களா? இது மேக்ஸிமம் வந்து வெளிச்சம் அதிகமாக தேவைப்படுற இடத்துக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த போர் மோட்டர் இருக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெளிச்சம் தேவைப்படும், நைட்டில் எழுப்போம். ஸோ அப்போ தேவைப்படும் போது நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அதேமாதிரி இந்த வீடு தளம் வலிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நிறையா நைட்டில் வேலை செய்வாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணுறேன், ஒயரிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன், சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் டங்ஸ்டன் பல்ப், அதாவது குண்டு பல்ப் மட்டும்தான் இதுக்கு வந்து யூஸ் ஆகும், சரிங்களா? பார்த்தா தெரியும் 200 வாட்ஸு. இதுவே நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்இடி பல்ப்லாம் போட முடியாது, போட்டால் அடுத்த நிமிஷம் வெடிச்சு போயிடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 வோல்ட்டையும் நம்ம சீரிஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு ஒயர் போட்டு நான் சீரிஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான ஒயர் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து தூரமாக போடுற மாதிரி யோசிப்பீங்க. ஏன்னா அப்போ வந்து தான் வெளிச்சம் வேறு இடத்துக்கு தேவைப்படும் போது தூரமாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒயர் நல்ல ஒயராக போடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்கொயர் எம்எம்மாக போடணும். மெலிஸ் ஒயர் போட்டிங்க அப்படின்னா வர ஹீட்டில் அந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டருக்கு மேலே அப்படியே வெந்து ஊற்றிடும். இந்த ஸ்லீவ்லாம் அப்படியே வெந்து ஊற்றிடும். நான் நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா மொத்த ஒயராக போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. தேவையான அளவு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ எடுத்து இதில் சப்ளை, ஸோ இந்த இடத்துல வந்து சீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயரு கொண்டு வந்து நம்ம இங்கே சீரிஸ் பண்ணிடலாம். பார்த்தா தெரியும், இதிலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து ஸோ இதில் ஒரு இடத்துல கொடுத்தாச்சு. இந்த ஒரே ஒயர் தான் இது. இப்போ இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போகணும், இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போகணும். இதில் ஒரு சப்ளையில் கொடுக்கணும், இது ஒரு சப்ளையில் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா நான் இதிலேருந்து ஒரு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த லென்த் ஒயரு. ஸோ இன்னொரு ஒயர், அதை வந்து இன்னொரு ஒயர் இங்கே கொடுக்கணுங்க. கொடுத்தா வேலை முடிஞ்சுது. ஓகே, ரெடி. வாங்க கனெக்ஷன் கொடுத்து பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட சர்க்யூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பல்பு போட்டு லைன் கொடுத்து செக் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, பல்ப் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பல்ப் வச்சாச்சு. ஸோ இது 2 லைனு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 பீஸ் சப்ளை இருக்குது. ஸோ இதில் வந்து 2 லைன் நம்ம கொடுத்து எரிய வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீஸ் கடையை கட்டிடலாம், ஏன்னா இது வேறு இடத்துக்கு போகிற லைனு. ஸோ இதை கழட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சப்ளை இதில் வருதுன்னு பார்க்கலாம். இதில் வருது, இதில் வரல. ஸோ இது 2லேயும் வருது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு லைனை கொடுத்து காமிச்சிட்றேன். ஸோ சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் ஒரு லைன் உள்ளே சொருக போகிறேன். ஸோ நிற்க மாட்டுது, உள்ளே போக மாட்டுது. இன்னொரு லைனு இங்கே. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃபில் இருக்கும்போது தான் பண்ணணும். ஏன்னா ஒரு லைனில் சப்ளை கொடுத்துட்டோம்னா இன்னொரு லைனில் வரும் அது. ஓகேவா? நம்ம சரியாக உள்ள அழுத்தி விடணும். ஓகே, ஓகே, அழுத்தியாச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ என்ன பவர் வருதுன்ட்டு பார்த்தாலே தெரியும் என்ன பவர் அப்படின்னு. நல்லா பயங்கரமாக எரியும். ஹீட்டும் அதேமாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் எடுத்து போட்டோம் அப்படின்னா பயங்கரமாக பாருங்கள். நான் அப்படியே கொடுக்குறேன். ஸோ இதை வந்து வீட்டில் யாரும் ட்ரை பண்ண வேணாம், தெளிவாக நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் பண்ணுறது, சரிங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ
இந்த லைனை கொடுத்துக்கிட்டு அந்த லைனை தொடக்கூடாது, அந்த ஒயரை தொடக்கூடாது. சரிங்களா? அங்கே வந்து சப்ளை வரும்போது இந்த தொட்டோம்னா ரிட்டன் வரும் சப்ளை. ஸோ இந்த ஒயரில் சப்ளையில் கொடுத்துக்கிட்டு இந்த பக்கத்தை நம்ம தொடக்கூடாது, ரிட்டன் வரும். தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி அந்த ஒயருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது வந்து லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி தனித்தனியாக கட்டிடுங்க. நீங்கள் எங்கே கட்டினாலும் சரி தனித்தனியாக கட்டிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஒயரையும், அதாவது இந்த சீரிஸ் போட்ட ஒயர் இல்லாமல் ஒரு ஒயர் பார்த்திங்களா, இந்த ஒயரையும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒயரையும் ஒரே டைம் கையில் பிடிக்கக்கூடாது. தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் ஒரு L1 அதாவது 240 வோல்ட் ஒன்று வரும், இதில் ஒரு 240 வோல்ட் வரும். ஸோ ரெண்டு ஒயரும் நம்ம ரெண்டு லைனும் நம்ம தெரியாமல் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் நம்ம அவுட்டு, அவ்வளோதான், ஆள் அங்கேயே முடிஞ்சிடுவோம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்து இதில் கட்டி வச்சுட்டு தனியாக இது ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து சப்ளை கொடுக்குறது நல்லது. மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஒரு 240 வோல்ட் ப்ளஸ் இதில் ஒரு 240, இதில் ஒரு 240 வோல்டேஜ் வரும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.